விரதத்திலேயே ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய விரதத்துல ஒன்று இந்த மகா கந்த சஷ்டி விரதம். முதல்ல இது 7 நாள் இருக்கக்கூடிய விரதம். அநேகமானோர் 6 நாளும் இருக்கிறாங்க. ஆனா முழுமையாக இருப்பது என்பது 7 நாள் தான். கந்த சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சு வள்ளி தேவசேனா திருமணம் நடந்த பிறகு, அதாவது சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் தான் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும். ஆக 7 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். ரொம்ப கடன் இருக்குங்க, நிறைய பிரச்சனை, தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு துன்பம், என்னால வெளியே கூட அந்த துன்பங்களை சொல்ல முடியறது இல்லை, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு துன்பத்தோட வாழக்கூடியவர்களா இந்த விரதம் இருங்க. சூரன் அழிந்து எப்படி தேவர்கள் விடுதலை பெற்றார்களோ அது போல நம்முடைய துன்பங்கள் அழிந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை கண்டிப்பாக செந்தில் ஆண்டவர் நமக்கு அருள்வார். நம்முடைய வினைகளின் பலனால் தான் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம். வினைகள் குறைய 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 அந்த துன்பத்தின் சுவடு என்பது மறைந்து நமக்கு அது இன்பமாக மலர்கின்றது. அதேதான் இந்த விரதத்திலேயும். இந்த விரதம் இருக்க 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 நம்முடைய வினைகளின் அளவு என்பது தேய்ந்து கொண்டே போய் எப்போ அது முழுமை பெறுகிறதோ அப்போ நமக்கு முழுமையான இன்பம், முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரிதான் நம்மள நிறைய பேருமே ஒரு விரதம்னு ஆரம்பிச்சுட்டு விரதம் இருந்தோம், 2 வருஷம் இருந்தோம், குழந்தை இல்லை விட்டுட்டோம், 4 வருஷம் இருந்தோம், குழந்தை இல்லை விட்டுட்டோம் அப்படின்னு அவநம்பிக்கையை எடுத்துக்கொள்ளாது நம்பிக்கையா கண்டிப்பா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முருகனை இடையராது பிடித்து கொண்டு நீயாச்சு நானாச்சு, எனக்கு வேணும் ஒரு குழந்தைய நீ கண்டிப்பா கொடுக்கணும், கொடுக்கிற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான பக்தியோடு நீங்க இருந்து பாருங்க. நிச்சயமாக குழந்தையை முருகப்பெருமான் அருள்வார்.